தங்கவயல் மக்களுக்கு எப்பவுமே அநியாயம் தான். தண்ணீர் பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கூலி சம்பள பிரச்சனை, வீடு பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை. பிரச்சனையிலேயே இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள் தங்கவயல் மக்கள். அட்வொகேட்டே நம்மளுக்கு அண்ணாத்தை விட்டுட்டு பெங்களூர் போட்டாரு. அது கேட்கலையா? அவர் என்ன சொன்னிருக்கிறாரு நம்ம கேட்டுக்கிறோம். இல்ல இது நியாயமா கேளுங்க. ஃபயர்மேன் அண்ட் ஃபயர்மேன் எங்க ஃபயர்மேன் சொன்னா போராட்டத்திலும் நீதிமன்றத்திலும். Next we can say Mr. Balan is one of the leading advocates of KGF. கான்ட்ராக்ட் லேபருக்கு எந்த யூனியன் எனக்கு அது அக்கறை இல்லை. நீ எந்த கொடியனா வச்சுக்கோ, உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசலாம், என்ன மூழ்கி போயிடும். If you learn one language, you are one man. If you learn 5 languages, you are 5 man. Balance are the 5. அவர் ஒரு தனி மனிதன் இல்ல, 5 பேர். அவர் 5 man and fireman. மாதிரி அதிகாரம் இருந்தாலும் நிக்க வச்சு கேள்விக்குரிய ஒரு ஆற்றல், ஒரு அறிவாற்றல், செயலாற்றல் எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அன்று சமத்துவத்துக்காக, பகுத்தறிவுக்காக, பெண்கள் விடுதலைக்காக போராடிவர் தந்தை பெரியார். இன்று அதே வழியில் சமத்துவத்துக்காகவும் பெண் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, கல் ஒடுக்க தொழிலாளர்கள் போராடி அண்ணன் தோழர் பாலன். அன்று சட்டத்தை எழுதி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்து இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதாடக்கூடியவர் தான் அண்ணன் தோழர் பாலன் அவர்கள். ஆனா சொன்னார், எளிமையாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உச்சநிலையில் போனவர். அவருடைய அப்பா சாதாரண தங்க சூழல் தொழிலாளி, கேண்டிஸ் பகுதியில பிறந்து அதை சொன்னார். அவரு நான் கேண்டிஸ்காரன். இன்னொன்னு சொன்னார் மறக்காம, எனக்கு குருன்னு சொன்னா தோழர் சௌரிதாஸ் தான் அப்படின்னாரு. அதுவும் சொன்னா நான் வந்த இயக்கம் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் தான் இருக்குனாரு. இதெல்லாம் மறக்காம சொன்னாரு. ஏன் பாராட்டுன்னு கேட்டீங்களா, தங்கவயல பிறந்து வளர்ந்த அவருடைய கூட படிச்சவங்க தான் எல்லாம் பண்ணிக்கிறது. சென்ட் மேரிஸ் முதல்நிலை கல்லூரியில படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகுது. ஏன்னா எல்லாமே அறிவு கலைஞ்சியும். நம்ம கருணா சார் சொன்ன மாதிரி அந்த 77 75 பிறந்து வந்தவங்க எல்லாம் தமிழ் மொழியை தான் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட். ஆனா இன்னைக்கு இளைஞன் என்ன பண்றான்னு தெரியல, தங்கவேல மாணவர் என்ன பண்றான்னு தெரியல. அதனால நான் அதிகம் பேச விரும்பல. அவர் கேட்டுங்க, பாராட்டு அவர் ஏற்புரை ராஜோத்சவ விருது வாங்கினார் இல்லைங்களா, அதுக்காக ஒட்டுமொத்த தங்கவேல சேர்ந்து இந்த பாராட்டு. நன்றி சார். வணக்கம். தங்கவயல் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? தங்கவயல் தொழிலாளர்களுக்கு, பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்கு முதல் சொல்றேன், அவங்களுடைய நியாயமான அவர்களுடைய வியர்வை ரத்தத்தின் பலன் 5 லட்சம் ரூபாய் துட்டு, 6% இன்ட்ரெஸ்ட், அது அவர்களுடைய உரிமை, பிறப்புரிமை. அவனை போடுற பிச்சை இல்லை. இது அரசு ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நான் ஒரு 100 தொழிலாளிகளை வச்சு அந்த இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுறான்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, பிஎம்எல் கான்ட்ராக்டு ட்ரெயினிஸ் அப்படின்னு வச்சு மோசம் பண்ணுறானுங்க. 11 மாதம்தான் வேலை அப்படின்ற மாதிரியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 23, 24 ஃபண்டமெண்டல் ரைட்லேயே எழுதியிருக்காரு. அதோட கூட 1972 வருஷத்துடைய சட்டம் 25 to 5 year ரூல், அந்த கேஸை போட்டுக்கிறோம். அதுக்காக போராட்டம் நடத்துவோம். அந்த தொழிலாளிக்கும் அது கிடைக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. மாணவர்கள் சமூக அக்கறையோடு செயல்படணும். சமுதாயத்தில் நடக்கிற எந்த அநியாயத்திலையும் மாணவர்கள் ஈடுபடுத்தணும். அசோக் நகர்ல 3 அழகுபடுத்தும் தொழிலாளர்கள் விழுந்து சாகும்போது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். எத்தனை லாயரு, எத்தனை ப்ரொஃபஸரு, எத்தனை டாக்டர், எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க, யாருமே வரல. நான் அதுக்காக போராட்டம் பண்ணும்போது யாரோ என்னை பிடிச்சி கீழே கூட தள்ளிட்டாங்க. லீகல் நோட்டீஸ் கொடுத்தேன், ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போட்டேன். அந்த குடும்பத்துக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் வந்தது. அதனால சட்டம் படிக்கும் மாணவர்களுடையும் செங்கொடியும் கருப்பு கொடியும், கருப்பு என்பது பெரியார்,
நீலக்கொடி என்பது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், பெரியாரையும் டாக்டரையும் இந்திய மண்ணின் மார்க்சிஸ்டுகள்னு தான் நான் பார்க்கிறேன். ஆகவே செங்கொடியும் நீலக்கொடியும் கருப்பு கொடியும் பறக்க வேண்டுமே தவிர காவி கொடி அல்ல. இதை நீங்க மாணவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும்னு மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். சார், இன்னைக்கு பெம்மல்ல கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அது பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு 110 பேர் கேஸ் போட்டுக்கிறேன், மற்றவங்களுக்கு கேஸ் போடுறது இல்ல. இந்த சட்டத்துல தான் நீங்க சட்டமும் போராட்டத்தையும் இணைக்கும் போதுதான் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக எங்களை பிறந்தல்றீங்க? நீங்க எங்களோட வாங்க, இல்ல நீ உங்களோட எங்கிட்ட கூட்டு போய் எதுக்காக பிரிக்கிறீங்க? இன்னைக்கு வேஜ் நெகோசியேஷன்ன்ற பேர்ல அவங்க ஏமாத்தி டேட் கொடுத்துட்டே போயிருக்காங்க சார். டேட்டு தான் கொடுப்பான் அவன். அந்த மேனேஜ்மெண்ட் ஒட்டி தெரியும். நான் தான் 1988ல கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சங்கம் வச்சேன். போனஸ் கிடைச்சது, டிஏ கிடைச்சது. இப்போ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரெகுலரைசேஷன் 10(1)ல இப்ப கூட டெல்லியில கேஸ் போடலாம். அந்த தொழிலாளி வரலன்னா என்ன பண்ண முடியும்? 110 தொழிலாளி வந்துக்கிறேன், நான் கேஸ் போட்டுக்கிறேன். பட் எவிடன்ஸ் போய்க்குது. மற்றவங்களும் வாங்க. ஒரு 40 வருஷமா கான்ட்ராக்ட் லேபருக்கு இந்தியா பூராவும் சங்கம் வச்சிருக்கேன். நெய்வேலியிலும் போயிருக்கிறேன். ராணிப்பேட்டை கான்ட்ராக்ட் லேபர் யூனியன் பிரசிடென்டா இருந்தேன். பெங்களூர்ல இப்ப கூட BWSSP போன வாரம் தான் போனஸ் செட்டில்மெண்ட் ஆச்சு, கேன்டீன் செட்டில்மெண்ட் ஆச்சு. அப்போ ஒரு 40 வருஷம் இதுல அனுபவம். என்கிட்ட வா பேசலாம். கூப்பிட்டா கூட கொஞ்சம் பேர் வர்றதில்லை. எதுக்காக? இன்னும் உன்னுடைய உத்தேசம்னா தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கணும் தானே, அவன் ஒரு 40,000 எடுத்துன்னு போன அதுதானே, அந்த தொழிலாளி நல்லா இருக்கணும் அதுதானே. வா பேசலாம். பேசுறதுக்கு ஏன் நீ நம்மளை நிராகரிக்கிற? யார கேக்குறேன்னு தடுக்கிறாங்களே சார் எல்லாரும். அதுதான் பிரச்சனையே. அதை எப்படி அணுகணும்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சொன்ன சௌர்தாஸ் என்னுடைய தலைவன். சௌர்தாஸ் லாயர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தொழிற்சங்க அனுபவத்தை கொடுத்தவர். அந்த மாதிரி ஏத்துக்கோ. நீ என்கிட்ட வா, உக்காந்து பேசலாம்னா ஏன் வர்றதில்ல? நாங்க கேஸ் போட்டுக்கிறோம், நீங்களும் வாங்க. டெல்லியில போய் ரெகுலரைஸ் பண்ணலான்னு கேஸ் போடலாம், வாங்க. யாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து லாயரை என்கேஜ் பண்ற உள்ளூருக்கு நம்ம கிட்ட பேசு. ஏன் பேசுறது இல்ல? நீ ஃப்ரீ சர்வீஸ் தானே, நான் அவங்க கிட்ட காசா வாங்கிக்கிறேன். ஏதோ பன்னீருக்கு கேஸ் போட்டாலும் சுரபி ஹோட்டல்ல டீ வாங்கி கொடுக்குறாரு, இட்லி வாங்கி கொடுக்குறாரு. பட் நம்ம என்ன காசா கேக்குறோம்? உக்காந்து பேசுறதுல என்ன ஆகுது? வந்தாக்கா இதுக்கு தீர்வு கிடைக்கும். சட்ட தீர்வும் கிடைக்கும், போராட்ட தீர்வும் கிடைக்கும். அந்த தொழிலாளர்களையும் அறை கூவி அழைக்கின்றேன், வாங்க பேசலாம். நான் சொல்றது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லு. நீ சொல்றது சரியா இருந்தா உண்மையினால வரும். அதான் விஷயம். சார், ஒரு காலத்துல நீங்களே களம் இறங்கி தங்கவயல் மக்களுக்காக போராட்டம் எல்லாம் நிறைய நடத்துனீங்க சார். கைதெல்லாம் செய்யப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நேரடியா மக்கள் பிரச்சனை நீங்க தலையிட்டியே சார். பெங்களூர்ல 108 பிரச்சனை தூக்கி தள்ள போட்டுக்கிறேன் நான். அங்க இந்த அழகுபடுத்தும் தொழிலாளர்களே ஒரு 30,000 பேர் இருக்கிறாங்க. 4,000 பேர் BWSSPல இருக்கிறாங்க, ஒரு ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிறாங்க, கென்னாமட்டி மீடியா. இப்போ அங்கன்வாடி டீச்சர். நான் ஹாவரியில ஒரு மாநாடு நடந்தது. நான் அதுக்கு பிரசிடென்ட். 5,000 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ ஜனவரி 4, 5 சென்னையில நர்ஸ் போராட்டம் 5,000 பேர். அந்த லேபர் கமிஷனர் ஆபீஸே சீஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் காக்கா குருவிக்குள்ள உள்ள போராட்டம் நடத்தினே. நீங்க பயன்படுத்திக்கோங்க, என்ன கூப்பிடுங்க. இன்னைக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். TCLக்கு சங்கம் வச்சுட்டு இப்போ 4 மணிக்கு பெங்களூரை விட்டு 6 மணிக்கு வந்துக்கிறேன் கூட்டம் பேச. நீ கூப்பிடலன்னா நான் என்ன பண்ண முடியும்? KGF டெய்லி டிராவல்ஸ் ரொம்ப பிரச்சனைங்க சந்திச்சுன்னு வராங்க. அவங்களுக்கு கூடுதல் பெட்டிங்க இல்லை, அப்புறமா டைமிங் மாத்துறாங்க. அதை பத்தி சார், எல்லாமே சட்டத்தின் மூலமா நடக்காது, போராட்டத்தின் மூலமா தான் நடக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்க, தட்டுங்க, எல்லாம் ஒதிங்க. நான் கூட KGFல டாய்லெட் இல்ல கேட்டோம், கேஸ போட்டோம். அத்தாவுல்லா சார் வந்துக்கிறாரு. கடைசியில கக்கூஸ் எடுத்துன்னு போய் கொட்டின பிறகு டாய்லெட் கட்டி கொடுத்தானுங்க. கொட்டலையா கக்கூஸ்? எடுத்துன்னு போய் கமிஷனர் தலைமையில கொட்டி அந்த இன்ஸ்பெக்டர் தலையில எல்லாம் கூட கொட்டணும். அடிதடி ஆச்சு, என்ன கூட அடிச்சாங்க. தொழிலாளின்றது சங்கம்ன்றது பெட் மேல படுத்து தூங்குற விஷயம் இல்ல, சோபா மேல உட்கார்ற விஷயம் இல்ல, முள்ளு மேல நடக்கிற விஷயம். தலைவர்கள் முள்ளு மேல நடக்கிறதுக்கு தயாராகணும். முள்ளு மேல நடந்தா குத்திக்கும். என்ன தலைவர, ரத்தம் கூட வரும். நம்ம பண்றதெல்லாம். ஏன்னா
சரி அவர் எதுவும் கேக்குறாரு இது சொல்லு தலைவா. இல்ல ஏன்னா ஆ, அவரு உங்க கிளாஸ்மேட், அதுக்காக அவருக்கு நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இல்ல ரொம்ப இருக்குது கேள்வன் கேட்டு. உரிமையா கேக்குறாரு. கேளுங்க, நீங்க உரிமையா இந்த தலைவர் என்ன சொன்னாருன்னா அவரு அத்தாவுல்லா பாய் நம்ம மணி சவுத் இருங்க, நம்ம கேஜப்ல இந்த மார்ச்சி ஒரு ஆளு ஒரு சக்தி உண்டாயி கர்நாடகால போயிட்டு A1 ஏவல் அட்வொகேட் பிரைஸ் வாங்கினாங்களே, எந்த ஊர் அது? அது யாருனால அவர் உண்டானாரோ கேஜப்க்கு யாருனால அந்த அவ்வளோ இது பேர் வந்தது. இன்னைக்கு என்ன பேசுகிற அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு விசாரம் அனாதியா இருக்காங்க, அவங்க குறைபாடு கேட்கலாமே. நானும் அங்க போய் இன்னைக்கு ஐயாவோட பேச என்ன இருக்குது, கடவுள் பேசுக்கு மேலே இருக்குது. ஆனா கடவுள் தான் பெருசு. இந்த சினிமால கூட கேஜிஎஃப் தான் போறானுங்க தவிர எத்தனோ படம் வருது, யாரும் போய் பார்த்தது கிடையாது. சார் KGF people's only moral support. புது மார்ச் எப்படி அவர் சொன்னாருன்னா நம்ம அட்வொகேட் ஐயாவுக்கு ஆமா பாரு, இவரு முனிசிபல் பிரசிடென்டா இருந்தாரு. ஒரு நாள் சவுர்தாஸ் தலைவர் மணி எல்லாம் போனாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, ஆமா இந்த பாலனை கொண்டாந்து அங்கங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு நம்ம மேல சொன்னாரு. இவரு எங்க போனாலும் ஸ்ட்ரைக் பண்றான்னு. இது 40 வருஷத்துக்கு முன்ன சொன்னது அவரு. பட் யாருன்னா கேஸ் அவரை கேட்டு வந்தா பாலங்கிட்ட போன்னு சொல்றாரு. ஆமா இன்னும் இவர் என்னுடைய வெல்விஷர், காட் ஃபாதர். இப்போ இந்த டைலட்டிங்க பத்தி சொன்னாரு, உண்மையிலேயே சொல்றேன் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கேஜிஎஃப்ல யாரு ஊர்ல இருந்து வர்றானுங்கோ ஏறும்போது ஒண்ணுக்கு வருது, இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாரு, முன்ன டாய்லெட் எங்க இருக்குதுன்ட்டு பாக்குறாரு. போயிட்டு எதுவும் பாக்குறதில்ல. நான் ஃபர்ஸ்ட் இந்த கேஜிஎஃப்ல ராபர்ட்சன் பேட் பஸ் ஸ்டாண்ட்ல டாய்லெட் கட்டினேன். வேலூர்ல பார்த்திருந்தேன் பே அண்ட் யூஸ். அதுக்கு பே அண்ட் யூஸ் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் 8000 ரூபாய் போச்சு. இன்னைக்கு 8 லட்சம் போய் இருக்குது. அது இந்த தாஸ் வூட்ல இருந்து பிஷப் வரைக்கும் டபுள் ரோட் இல்லாத இருந்துச்சு. ஒரே பைசா இல்லாம மைன்ஸ் TRR ரவுக்கு வச்சு அந்த ரோடு போட்டேன். பிராங்க் யாருன்னா இப்போ ஐயா இருக்கிறார் கேஜிஎஃப். இங்கிருந்து போய் கஷ்டப்பட்டு அங்க பேர் எடுத்ததுனால தானே கேஜிஎஃப் பேர் வந்துச்சு, ஐயாவோட பேர் வந்தது. இன்னைக்கு எத்தனோ பேர் இருக்கானுங்க. கேஜிஎஃப் கார் 2 பேர் தான் வந்துக்கிறது. ஒரு பைரா ரெட்டி கேஜிஎஃப் கார் அட்வொகேட் ஜெனரல் ஆயிருந்தார். அவங்க மகன் ஆனந்த் ரெட்டி இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகா இருந்தாரு. இது கர்நாடகா அங்கேயும் இருக்கிறாரு. இந்த மாதிரி பர்சனாலிட்டி உண்டு இங்க ஆனாக்கா கேஜிஎஃப் பேர் வரும். இன்னைக்கு முனிசிபாலிட்டியில நார்த்து கை நாட்டுங்க உட்காந்துக்கிறானுங்க. அது மிஸ்டர் அட்வொகேட் ஐயா இருந்தாக்கா இன்னைக்கு தட்டி கேட்டு இருப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது, நீங்க வந்து பேசாரு, நீங்க பாத்துக்கிறீங்க என்ன இதுன்ட்டு. சும்மா இதுக்கு மேல்ட்டு மாசத்துக்கு ஒரு கேஜிஎஃப் விசிட் பண்றாரு, நம்ம ஊரை நல்லது பண்ணுவாரு. இல்ல அதுக்கு என்ன சொல்லுவா அது சொல்லுங்க, என்னோட சொல்லு. நான் அவரை இங்க கூப்பிடுவேன். இவருக்காக என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு தயார். நன்றி.